ஒரு புது கார் வாங்கும்போது நாம முக்கியமா கவனிக்கிற விஷயம் அந்த கார் எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு கார் நிறுவனம் அவங்களுடைய கார் மாடல்களுடைய ARA சர்டிஃபைட் மைலேஜை வெளியிடுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ரியல் வேர்ல்ட் யூசேஜ்ல அந்த மைலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. இந்த நிலைமையை மாத்துறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு புதிய ரூலை போடவிருக்காங்க. அதன் பிறகு கார் நிறுவனங்கள் கோட் பண்ற மைலேஜ் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பொதுவா ஒரு கார் எவ்வளவு மைலேஜ் தரும் அப்படிங்கறத ARA டெஸ்ட் பண்ணி மைலேஜ் ஃபிகர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது நம்முடைய ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ல டெஸ்ட் பண்ணப்படுறது இல்ல, சாசி டைனமோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற லேப்ல தான் இந்த டெஸ்ட் நடக்கும். இந்த லேப் கண்டிஷன்ஸ் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருக்கும். உதாரணத்துக்கு லேபோட டெம்பரேச்சர் வெறும் 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எந்த விதமான காத்தோ இல்ல தண்ணீர் வரக்கூடிய மழை போன்ற சிச்சுவேஷன்ஸோ இருக்காது. பிளாட் ரோட் கண்டிஷனை தான் சிமுலேட் பண்ணுவாங்க. ஆக்சலரேஷன் மற்றும் பிரேக்கிங்கை ரொம்பவே ஜென்டிலா தான் பண்ணுவாங்க. மேலும் கார்ல இருக்கிற லோடை பொறுத்த வரைக்கும் டிரைவர் மாஸ் மட்டுமே இருக்கும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸும் இருக்காது. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் பண்ணும்போது ஏர் கண்டிஷனரை ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க. பட் இன்னைக்கு தேதியில ஏர் கண்டிஷனை ஆஃப் பண்ணி காரை யூஸ் பண்றது ரொம்ப ரேரா மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால தான் நமக்கு ARA-லேருந்து கோட் பண்ணுற மைலேஜும் ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற மைலேஜுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த டிஃபரன்ஸை குறைக்கிறதுக்காக MORTH-லேருந்து ஒரு புதிய டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதன்படி புதிதாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணப்படுற எல்லா கார்களுமே 100% AC ஆன் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை தெரிவிச்சிருக்காங்க. M1 கேட்டகரியில், அதாவது பேசஞ்சர் கார் கேட்டகரியில் டெஸ்ட் பண்ண போகிற எல்லா கார்களுமே ஏர் கண்டிஷனிங் ஆப்ரேஷனில் இருக்கணும். அது AS 213 ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக ஏர் கண்டிஷன் ஆஃப்ல இருக்கும்போது நீங்கள் காருடைய ஆக்சுவல் மைலேஜ் வந்து 5லிருந்து 15% அதிக மைலேஜை எதிர்பார்க்க முடியும். இப்போ ஏர் கண்டிஷன் ஆன் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் மைலேஜுக்கும் ARA டெஸ்ட் பண்ணுற மைலேஜுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரூல் மைலேஜ் ஃபிகர்ஸை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுடைய டே டு டே யூசேஜ் மாதிரியே ஏசியும் கன்சிடர் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ்க்கு இன்னுமே தெளிவான மைலேஜ் ஃபிகர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. கவர்மெண்ட்டோட இந்த மூவ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.